இப்போ நாம் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பட்லூர் என்னும் ஊரில் புகழ்பெற்ற வாகீஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த ஆலயத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு 3 நடுக்கர்கள் அமைந்த நடுக்கல் தொகுப்பில் பார்த்துட்டு இருக்கோம். நடுவில் ஒரு வீரன் இருக்கான். வீரனுக்கு வலது புறத்தில் ஒரு நடுக்கல் இருக்கு. அந்த நடுக்கல்ல 3 பெண்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு குதிரையும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல நடுகள் வீர நடுகளுக்கு இடதுபுறத்தில் ஒரு நடுகள் இருக்கு. அந்த நடுக்கல்ல ஒரு குதிரைக்காக எழுப்பப்பட்ட நடுகளா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த நடுவில் உள்ள வீரன் நடுகள் இருக்கு இல்லையா, இந்த நடுகளோட இடதுபுற மூலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டதற்கு தெரிய வருகிறது. சரி, இந்த கல்வெட்டு என்ன வாசகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடிய பொழுது ஈவன் தமிழக அரசு வெளியிடும் ஈரோடு மாவட்ட தொல்லியல் கையேடு புத்தகத்துல கூட பட்லூர்ல இங்க நடுகள் இருக்கு, குதிரை நடுகள் இருக்குன்ற தகவல், வீரக்கல் இருக்குன்ற தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்த நடுகள்ல என்ன வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு, இந்த கல்வெட்டு செய்தி என்னன்ற தகவல் அங்கேயும் காண கிடைக்கவில்லை. அதனால இதுல கல்வெட்டு வாசகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு தெரியவில்லை. ஆனால் காலத்தால் பிற்காலத்தை சார்ந்த ஒரு கல்வெட்டு நடுகளாக தான் இதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீரன் கையில ஒரு ஈட்டியோ அல்லது கத்தியா கிளியரா வந்து ஒரு தெரியாத மாதிரி ஒரு ஆயுதம் ஒன்று வச்சிருக்கான். வலது கையில ஒரு கேடயம் ஒன்று வச்சிருக்கான். அந்த கேடயத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து ரவுண்டா இல்லாம வேற ஒரு வடிவத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இந்த நடுகளுக்கு வலதுபுறத்தில் உள்ள நடுகள்ல மேலக நடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தலையில ஏதோ சுமை ஒன்று தூக்கிட்டு போறாங்க. குளமா அல்லது வேறையா அப்படின்னு தெரியல. அடுத்து 2வதாக உள்ள பெண் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புல வந்து குழந்தையை வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்கடுத்து 3வது ஒரு நடுகள் இருக்கு. அது வந்து பெண் நடுகளா அல்லது இந்த நடுவில் இருக்கிற பெண் வந்து அவன் கையை பிடிச்சி நடந்து போற மாதிரி இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி குதிரைக்கான நடுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்ப நடுகளோட இடதுபுறத்தில், இந்த சிலைக்கு இடதுபுறத்தில் உள்ள நடுகள் பார்க்கும்போது இது வந்து ஒரு குதிரைக்கான நடுகள் எழுப்பப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிவதுன்னா ஒரு போர் நடந்திருக்கலாம். அந்த போர்ல வந்து அந்த வீரனும் அந்த வீரனை சார்ந்தவர்களும் அந்த வீரன் பயன்படுத்த குதிரையும் இருந்திருக்கலாம் என தெரிஞ்சுக்கலாம். இதே போல தமிழர்களின் வரலாற்றை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.